அமெரிக்க அதிபர் ட்ரம்போட முடிவால இந்திய மாணவர்கள் பாதிக்கப்பட போறாங்க. அமெரிக்கால இருக்கக்கூடிய கல்வித்துறைய அவங்க நிறுத்தியிருக்காங்க. அந்த துறையே பார்த்தீங்கன்னா, வேணான்னு ஒழிச்சிருக்காங்க. ஸோ, இதனால இந்திய மாணவர்களுக்கு என்ன பாதிப்பு இருக்க போகுது? இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுல போய் வொர்க் பண்ணக்கூடிய ஐடி ஊழியர்களுக்கு என்ன பாதிப்புகள் இருக்க போகுது? 2மே முரணா இருக்கு இல்லைங்களா? ஸோ, இந்த கேள்விக்கெல்லாம் விடை இந்த வீடியோ ஃபுல்லா இருக்க போகுது. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டூ தி சேனல். நான் உங்கள் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெய்லி வீடியோஸ், டெய்லி அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஜனவரி மாதம் பதவி ஏற்றதிலிருந்தே பார்த்தீங்கன்னா, அதிரடியாக பல அறிவிப்புகள், பல கையெழுத்துக்கள் இட்டுட்டு இருக்காரு. ரொம்பவும் ஆச்சரியமான விஷயங்கள் நிறைய நடந்துகிட்டே இருக்கு. ஸோ, இதில நிறைய விஷயங்கள் வந்தாலும், இந்த அறிவிப்பு அங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இடியா எழுந்திருக்கு. அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் கிடையாதுங்க. இந்தியாவுல. ஏன்னா, இந்திய மாணவர்கள் தான் அமெரிக்காவ அதிகமா டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஐடி துறையிலும் சரி, அங்க போய் மேற்படிப்பு படிக்கிறதுக்கும் சரி. சரி, முதல்ல அங்க இருக்கக்கூடிய கல்வித்துறைய ட்ரம்ப் எதுக்காக அத மூடுறதுக்காக, அந்த துறையே வேணான்னு ஏன் கையெழுத்திட்டாரு? அந்த கையெழுத்திட்ட உடனே அங்க நெறைய நெறைய எதிர்மறையான கருத்துக்கள் அங்க வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ, அமெரிக்காவுல கல்வித்துறைன்னு ஒரு துறை இருக்கு. அந்த துறை பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு, அதாவது டைரக்ட்டா செயல்படக்கூடிய ஒரு துறை. மாணவர்களுடைய கல்வி படிப்ப, அதாவது யாருக்கெல்லாம் பணம் கட்ட முடியாம கல்வி படிப்ப பாதியிலேயே நிறுத்திடுறாங்களோ, அவங்களுடைய அந்த படிப்புடைய செலவ இவங்களே ஏற்று நடத்துறாங்க. இத பெரும்பான்மையா அங்க இருக்கக்கூடிய மாகாணங்கள், அந்த மாகாணங்களே அதனுடைய பொறுப்பை ஏத்துக்கிறாங்க. அப்படி மாகாணங்கள் பொறுப்பை ஏத்துக்கிட்டாலும், அந்த நிதிய ஒதுக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட் ட்ரம்ப், அதாவது மத்திய அரசு தான் அந்த நிதிய ஒதுக்குறாங்க. ஸோ, அப்படி இருக்கும் பொழுது, இதனால இப்ப இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு எப்படி மிகப்பெரிய பொருளாதாரம் ஏற்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி ஏற்படக்கூடிய அந்த பொருளாதார இழப்பால நெறைய பணம் செலவீனமாகுது அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்றீங்க? மாணவர்களுடைய படிப்பு தாங்க நம்ம நாட்டோடைய அ அடுத்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். அப்போ படிப்பு செலவ இங்க நான் நிறுத்திடுறேன். அது மட்டும் இல்லாம கல்விகள மாகாணத்தோடைய கட்டுப்பாட்டுல குடுத்துடுறேன் அப்படின்னு சொல்றாரே. இது என்ன, நம்ம எல்லாம் மாநில பட்டியல கல்விய குடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா அமெரிக்காவுல அப்படிலாம் குடுக்காதீங்க அப்படிங்கிறாங்களே. என்ன ஒரே முரண்பாடா இருக்கு. புரிய மாட்டேங்குதே அப்படின்னு நமக்கு தோணுது இல்லைங்களா? ஆக்சுவலா என்ன அப்படின்னா, அந்த மாணவர்களுக்கு குடுக்கக்கூடிய அந்த அந்த தொகையை அவர் ஏன் நிறுத்துறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் அந்த தொகையை பயன்படுத்தி 600% அதனுடைய தொகை பார்த்தீங்கன்னா, அதிகமாகிட்டே போகுதாம் ஒவ்வொரு ஆண்டும். 100%, 200% கிடையாது, 600%. ஆனா, அதுக்கேத்த மாரி கல்வி தகுதி அங்க அதிகமாகுதான்னு கேட்டா, அப்படி இல்ல அப்படிங்கிறாரு ட்ரம்ப். டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு. இது நம்ம சொல்லல. என்ன சொல்றாருன்னா டொனால்ட் ட்ரம்ப், இங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நெறைய பேருக்கு வாசிக்கவே தெரியல. கணக்கு பாடங்கள் சரியா போடத் தெரியல. மேத்ஸ்ல ரொம்ப வீக்கா இருக்காங்க. ஸோ, அப்படிலாம் இருக்கும் பொழுது, ஆண்டுக்காண்டு கல்விக்கு செலவு பண்ணக்கூடிய, அதாவது இந்த மாணவர்களுக்கு இந்த கல்வித்துறை மூலமா செலவு பண்ணக்கூடிய தொகை மட்டும் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. 100%, 200% கிடையாது. 600% அதிகரிக்குது அப்படிங்கிறாரு. அதனாலேயே இந்த கல்வித்துறைய மாகாணங்கள் பட்டியல்ல இணைக்கிறோம். அப்படி இணைக்கும் பொழுது, அவங்களே அந்த கல்வித்துறைய மேம்படுத்துறதுக்கு இன்னும் சுலபமா இருக்கும். இதனால மாணவர்களுடைய படிப்பு பார்த்தீங்கன்னா, அதிகரிக்கும், திறன் அதிகரிக்கும் அப்படின்னு ட்ரம்ப் சொல்றாரு. ஆனா, அங்க அங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் இது மாதிரி மாணவர்கள், அதாவது பணம் செலவழிக்க முடியாம, பணத்த பணத்தால கல்வி பாதையில நிக்கிற மாணவர்களுக்கு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய இந்த சலுகை நிறுத்துனாங்கன்னா, நெறைய மாணவர்களுடைய படிப்போட எதிர்காலம் ரொம்ப கேள்விக்குறி ஆகிடும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா, ட்ரம்ப் இந்த மாரி கருத்துக்கள் சொல்றாரு. இது அமெரிக்கால இருக்கக்கூடிய கல்வித்துறையோட பிரச்சனை. சரி, ஓகே. இப்ப இதுக்கும் இந்திய மாணவர்களுக்கும் என்னங்க சம்பந்தம்? ஏன் அவங்களுடைய படிப்பு பாதிக்கப்படுது? இன்னொரு செய்தி. 2024ல ஸ்டூடண்ட் விசா அப்படின்னு அங்க ஒண்ணு இருக்கு. அப்போ அதாவது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகம் மூலியமாக F1 விசான்னு ஒரு விசா குடுப்பாங்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு. மாணவர்கள் குடுக்கக்கூடிய அந்த விசா பார்த்தீங்கன்னா, 41% விசாவ ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இது கடந்த 10 ஆண்டுகள்ல இந்த 41% தான் மிகப்பெரிய நம்பர்ஸா இருக்கு. இதுக்கு முன்னாடி 2023ல 36% இருந்துச்சு. இப்ப 41% ஆகியிருக்கு. ஸோ, அப்படி இதுல ஏன் இந்தியா ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா, 11,00,000 பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க. இந்த 11,00,000 பேர்ல 3,00,000 பேர் இந்திய மாணவர்கள். அப்போ அமெரிக்காவ அதிகமா மேற்படிப்புக்கு டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய கண்ட்ரில இந்தியா தான் முதல் இடத்துல இருக்கு.
அமெரிக்காவுடைய கூற்றுப்படி. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அப்போ அந்த விசா நிராகரிப்பால் அப்போ அங்கே என்னென்ன பிரச்சனை ஏற்படும்னா, பெரும்பான்மையாக நம்ம அமெரிக்காவில் தான் போய் தான் படிச்சுட்டு ஐடி துறையில் நம்ம வந்து செட்டில் ஆகும்னு நினைப்போம். இந்த H1B விசாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து ரொம்ப ரேர் கிடைக்கிறது. அது வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைச்சிராது. அப்படி அமெரிக்காவில் போய் படித்து செட்டில் ஆகி ஐடி துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த ஸ்டூடெண்ட் விசா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு என்ட்ரி பாஸ் மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் படிக்கிறதுக்காக மேற்படிப்புக்காக நீங்கள் போனீங்க அப்படின்னா, இங்கே ஒரு யூஜி முடிச்சுட்டு அங்கே பிஜி படிக்க போறீங்கன்னா, அந்த F1 விசா மூலியமா நீங்கள் உள்ளே போயிட்டு, அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் விசா மூலியமா நீங்கள் இஏடி வாங்கி ஒர்க் பண்ணலாம். ஒர்க் ஆத்தரைசேஷன் வாங்கி ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஒரு 12 மாதங்களுக்கு அப்புறமோ அல்லது வந்து அந்த மேற்படிப்பு முடியறதுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியோ நீங்கள் வந்து இந்த ஒர்க்கிங் அத்தாரிட்டியை வாங்கி நீங்கள் வந்து இஏடி வாங்கி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்படி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும்போது நீங்கள் அதுக்கப்புறமா அந்த H1B இந்த மாதிரி விசா வாங்கி செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதையெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்காகத்தான் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த கல்வித்துறையில அந்த கையெழுத்து போட்டதும் சரி, இந்த விசால கட்டுப்பாடு கொண்டு வந்ததும் சரி, இதனால தான் இந்திய மாணவர்களுக்கு இது நேரடியாக பாதிப்பா இருக்க போகுது. அப்போ இங்கேருந்து இந்தியாவுல இருந்து அமெரிக்காவுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் இத ஒரு பக்கம் யோசிச்சு பார்க்க வேண்டும். ஏன்னா 2023ல 36% இருந்த அந்த ரிஜெக்ட் பெர்சன்டேஜ் நான் சொல்றது. அந்த F1 விசாவ 11,00,000 பேர் அப்ளை பண்றாங்கன்னா, அதுல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கிடைக்கல. பாதிக்கும் மேல அங்க வந்து ரிஜெக்ட் பண்ணப்படுறாங்க. ஸோ அத மனசுல வச்சுட்டு தான் நம்ம போகணும். ஏன்னா இங்க இந்திய மாணவர்கள் தான் அதிகமான முறைப்படி அங்க விண்ணப்பம் அப்ளை பண்றாங்க. ஸோ அத நம்ம நம்பி இருந்தோம் அப்படின்னா, நம்மளுடைய எதிர்காலம் ரொம்ப கேள்விக்குறியா மாறிடும். ஸோ அதனால இப்ப வரும் காலங்கள்ல இது 41% ஆயிருக்கு. பின்வரும் காலங்கள்ல இந்த ரிஜெக்ட் பெர்சன்டேஜ் இன்னும் அதிகமாக கூடும் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம H1B எக்ஸ்டென்ஷன் இதுக்கப்புறம் கிடைக்கிறதுல தாமதமாகும் அல்லது நிராகரிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு கூற்றையும் வைக்கிறாங்க. அப்போ ஐடி துறையில ஒர்க் பண்ணக்கூடியவங்களும் இதுல கவனமாக இருக்கணும். அப்ப அமெரிக்காவை நம்பி இருந்தோம் அப்படின்னா, நம்மளுடைய எதிர்காலம் ரொம்ப மிகப்பெரிய கேள்விக்குறியா ஆயிடும் அப்படிங்கிறது தான் இதனுடைய இந்த செய்தி இந்த நம்ம பார்க்கக்கூடிய அந்த விஷயத்தோடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கூற்றா இருக்கு. அதனால இங்க இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டுல முக்கியமா என்ன சொல்றோம் அப்படின்னா, கல்விய மாநில பட்டியல்ல கொண்டு வாங்க. அப்படி கொண்டு வந்தீங்கன்னா, நீட் போன்ற தேர்வுகள்ல நம்ம விலக்க வந்து வாங்கிட்டு, நம்ம வந்து நம்மளுடைய மாணவர்களுக்கு நம்மளுடைய மொழியிலேயே பாடங்கள கற்பித்து, அவங்க மொழியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, மருத்துவம் படிக்கலாம். ஸோ, இங்க வந்து நம்ம கேட்கறது கல்விய மாநில பட்டியல்ல கொண்டு வாங்க அப்படின்னு கேட்கிறோம். ஆனா, அமெரிக்காவுல கல்விய மாகாண பட்டியல்ல கொண்டு வர வேணாம். ஏன்னா, அமெரிக்காங்கிறது ஒரு நம்ம மாரி ஒரு மாநிலங்களா சேர்ந்தது ஸ்டேட்ஸ் தான் அதுவும். அதாவது யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா. அந்த மாகாணம்லாம் சேர்ந்து ஒரு நாடா உருவாகியிருக்கு. ஸோ நம்ம வந்து ஒரு ஒன்றியமா இருக்கோம். ஒன்றிய அரசா நம்ம இங்க இருக்கோம். ஒன்றியம். நம்ம எல்லாமே ஒவ்வொரு மாநிலமும் ஒரு ஒன்றியமா இருந்து ஒன்றிய அரசா மாறியிருக்கு. ஸோ இதனால தான் இங்க இருக்கக்கூடிய தனித்துவமா, அதாவது இங்கே ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இங்க ஒவ்வொரு வந்து கல்ச்சர் இருக்கு. கலாச்சாரங்கள் இருக்கு. ஸோ அந்த கலாச்சாரத்த கெடுக்காத அளவுக்கு ஒரு விஷயம் பண்ணும்பொழுதும் பிரச்சனைகள் இருக்கு. ஆனா கலாச்சாரத்த மாத்துற மாரியோ, கலாச்சாரத்த இல்ல மழுகுற மாரியோ பண்ணக்கூடிய விஷயங்கள் சொல்ல போனோம்னா, அந்த மும்மொழி கொள்கையில வந்து இந்தி உள்ள வர விஷயங்களாக இருக்கட்டும், இந்திய வந்து திணிக்கிற விஷயங்களாக இருக்கட்டும், இந்திய கத்துக்கூடான்னு சொல்லல, இந்திய திணிக்கிற விஷயங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் பண்ணும்பொழுது நம்ம கல்விய மாநில பட்டியல கொண்டு வந்தா மட்டும் தான் நம்மளுடைய மாணவர்களுக்கு நம்மளுடைய கலாச்சார மொழி அழியாத அளவுக்கு நம்ம அந்த படிப்பை நம்ம சொல்லி தர முடியும். ஆனா அங்க இருக்கக்கூடிய கோட்பாடுகள் எல்லாமே வேற. அப்போ இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த படிப்பை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நம்மளுடைய படிப்பு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது, நம்மள சுற்றி இப்போ அமெரிக்காவுல இவ்வளோ செலவு செஞ்சும் வாசிக்க தெரியல, கணக்கு பாடங்கள் பண்ண தெரியல அப்படிங்கிறாங்க. ஆனா, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இந்தியாவுலேருந்து அங்க போய் சாதிச்சு நெறைய பேர் அங்க இருக்காங்க. ஏன்னா, நம்மளுடைய மாணவர்களுக்கு பேசிக்காவே அந்த திறன்கள் அதிகமாக இருக்கு. அப்போ நம்ம கல்விய ஒரு சீரியஸ் பிசினஸா எடுத்துக்கிட்டு, அது கல்வி வந்து ஒரு சீரியஸான வேல. அத நம்ம சீரியஸா பண்ணணும். ஸோ கண்டிப்பா படிப்புங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அது எந்த விதமான படிப்பாக இருக்கலாம். அது வந்து நீங்க டிகிரி படிக்கிற விஷயமாக இருக்கலாம். இல்ல வந்து ஒரு வாட்டெவர் எல்ஸ் இப்ப நீங்க வந்து எல்லாமே ஒரு படிப்பு தான். லேர்னிங் தான். லேர்னிங்கிறது ஒரு பொதுவான விஷயம். ஸோ லேர்ன் பண்றதுக்கு ரெடியா இருங்க. கத்துக்கிறதுக்கு ரெடியா இருங்க. எங்க போனாலும் நம்மளுடைய லேர்னிங், நம்மளுடைய ஸ்கில் தான் நம்மள வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். அத கண்டிப்பா நம்ம மனசுல வச்சுக்கணும். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் எத்தன அதிரடியான அறிவிப்புகள ட்ரம்ப் அறிவிக்க போறாரு. இதனால இந்தியாவுக்கு இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது. முக்கியமா நம்ம என்னென்ன பாதிக்கப்பட போகிறோம் அப்படின்னு தொடர்ந்து இணைஞ்சிருங்க. ஸோ இந்த மாரி வீடியோஸ்க்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நான் உங்கள் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.